ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சாப்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் கிரேவி, அதாவது ட்ரை தொக்கு அந்த மாதிரிலாம் கூட செய்வாங்க, பிரியாணி கூட செய்வாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு மட்டன் சாப்ஸ் வாங்கிக்கோங்க. வாங்கி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அது வந்து எலும்போடு வாங்கினா தான் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சாப்ஸ்னாலே அப்படி தான் கொடுப்பாங்க. வாங்கிட்டு நம்ம குக்கரில் தான் விசில் கொடுக்க போகிறோம். இப்போ குக்கரில் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. அந்த மட்டன் சாப்ஸ் நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்களோ அந்த மாதிரி 1/2 கிலோ அளவுக்கு வாங்கினேன். அந்த மட்டன் சாப்ஸை போட்டுக்கோங்க. அதுலேயே கூடவே பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் எதுக்காக போடுறோன்னா அந்த நீச்சு வாடை, கவுச்சி வாடைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வரவே வராது. அதுக்காக தான் போட்டுட்டு ஒரு 3 விசில் கொடுங்க. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ரொம்ப இளம் ஆட்டுக்கறி, அதனால் 3 விசில் நான் கொடுத்தேன். 3 விசிலே எனக்கு சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ வெந்து எடுத்த அந்த சாப்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லைங்களா, நம்ம எல்லா மசாலாவும் போட்டு அரைப்போம் இல்லைங்களா, அந்த மசாலாவை வந்து 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வாங்கியிருக்க மட்டனுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. அந்த மிளகாய் தூளுக்கும் மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப உப்பு வேணாம், இது நம்ம ஃப்ரை தான் பண்ண போகிறோம். உப்பு நம்மளுக்கு இழுக்காது, அதுக்காகத்தான். அப்புறம் 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதெல்லாமே சேர்த்து மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிளகுத்தூள் வேணும்னா போட்டுக்கோங்க. ஆனால் மிளகுத்தூள் போட்டால் வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சமாக சீரகப்பொடியும் கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூட வாசனையும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகப்பொடி, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, சீரகப்பொடி, மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா சாப்ஸ், அதை எடுத்து நம்ம மீனுக்கெல்லாம் மசாலா போடுவோம் பார்த்தீங்களா, 2 பக்கமும், அப்புறம் உள்ளலாம் இப்படி மீனுக்கு மசாலா போடுவீங்க, அந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சாப்ஸாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே வச்சுருங்க. இது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வெளியே கூட வைக்கலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே வெளியே வச்சுருங்க. நீங்கள் ஒரு 1/2 கிலோ வாங்கினீங்கன்னா 5லேருந்து 6 பீஸ் 7 பீஸ் கூட வரும், தாராளமாக வரும். ரொம்ப பெருசாக போட்டாங்கன்னா உங்களுக்கு 5 பீஸ் 4 பீஸ்லேயே முடிஞ்சு போயிடும். நம்ம சொன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் போட்டு கொடுப்பாங்க. ஒரு 6-7 பீஸ் வரும் நம்மளுக்கு. அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாமே உப்பு மிளகாத்தூள் போட்டாச்சு. இது ஓரமாக ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு தவாவில் தாங்க ஃப்ரை பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். நம்ம மீனெல்லாம் வறுக்கிற மாதிரி நல்லா தவாவில் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க சாப்ஸ் எடுத்து ஒன்று அழகாக அந்த தவாவில் வைங்க. ஆயில் வந்து நல்ல ஹீட்டில் இருக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. அழகாக அந்த தவாவில் உங்களுக்கு எத்தனை பீஸ் பிடிக்குமோ அத்தனை பீஸை வச்சுட்டு நல்லா மூடி போட்டு விட்டுடுங்க. மூடி போட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்து ஜூஸியாக இருக்கும். அந்த மூடி போடுறதால அதில் இருக்க அந்த ஆவியெல்லாம் பட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த கறிக்கே போயிடும். திரும்ப வெந்து வர சொல்ல அந்த ஆவி மொத்தம் கறி அடியிலேயே போயிடுச்சுன்னா நமக்கு அந்த மட்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜூஸியாக இருக்கும், வரன்னு இல்லாமல். நான் மூடி போட்டு தாங்க வறுப்பேன். மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி எது வறுத்தாலும் மூடி போட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம எப்படி மீன் வறுப்பீங்களோ சேம் அதே மெத்தட் தான். மசாலா மட்டும் நம்ம மீனுக்கு இப்படி போட மாட்டோம், வேறு மாதிரி போடுவோம் இல்லைங்களா, அதனால் நம்ம மட்டனுக்கு எப்படி போடணுமோ அது மாதிரி மசாலா போட்டிருக்கேன். சூப்பராக பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. அப்படியே நல்லா கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. அப்போ அந்த பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு எடுத்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். இல்லை குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா கூடவே 2 வெங்காயம் 2 வெள்ளரிக்காய் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நான் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி வாங்க மாட்டேன், எப்பயாச்சும் தான் வாங்குவேன். மாதத்தில் 1 வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ வாங்குவேன். ரேர் தான், கறி தான் எடுப்போம் முக்கால்வாசி. இது எப்பயாச்சும் கேட்டாங்கன்னா வாங்குவோம். சரி, இது உங்களுக்கு வீடியோ போடணுன்றதுக்காகவே நாங்கள் வாங்கினோம். எனக்கு ரொம்ப சூப்பராக சாப்ஸ் ரெசிபி வந்தது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.